ஒழுவில் கடற்கரையோர பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு தற்போது மேலும் தீவிரமடைந்து வருவதால் கரையோர மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவில் கரையோர பகுதி கடல் அரிப்பினால் பாரிய இயற்கை அழிவினை எதிர்கொண்டுள்ளமை குறித்து நாம் பல்வேறு தடவைகள் செய்தி வெளியிட்டிருந்தோம். தொடர்ச்சியான கடல் அரிப்பினால் ஒழுவில் துறைமுக வழிச்செலுத்தை அண்மித்த சுமார் 150 மீட்டர் கரையோர பகுதி கடல் அரிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் கடல் நீர் ஆற்றில் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரதேசத்தில் உள்ள ஆற்றுடன் கடல் சங்கமிக்கும் நிலை தோன்றியுள்ளமையால் எதிர்காலத்தில் குடியிருப்புகளை நோக்கி கடல் அரிப்பு நகர்வதற்கான அபாயம் நிலவுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடல் அலைகளின் நில ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்டுள்ள இந்த அபாயம் காரணமாக அப்பகுதி மீனவர்களின் மீன்பிடி தொழிலுக்கும் பாரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் நிலை தோன்றியுள்ளது. 150 மீட்டர் இந்த மீட்டர் எடுத்து கடல் இடையிலே ஆறு இருந்து அந்த இடப்பட்ட சோதான் அந்த பூமியிட சோவை அவ்வளவு முழுதையும் எடுத்து இப்ப ஆத்துக்குள்ள கடல் போகுது. அடுத்ததாக நாங்க 200 மீட்டருக்கு மேல வீடு கட்டிருந்தேன். 150 மீட்டர் எடுத்துட்டு 50 மீட்டருக்குலாம் இடிக்க வைப்பேன். நாங்க இவ்வளவு காலம் இந்த கடத்தொழில் நம்பி தான் நாங்க செஞ்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு இப்ப இருக்கிற கடல் சூழ்நிலை எங்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கு. கடல் அரிச்சு எந்த விதமான தொழிலுக்கும் போகலாமே. இதேவேளை கொழும்பு துறைமுக நகர் நிர்மாண பணிகள் தற்பொழுதும் இடம்பெற்று வருவதை இன்று நாங்கள் அங்கு சென்ற பொழுது காணக்கூடியதாக இருந்தது. சுற்றாடல் அனுமதியின்றியே அந்த அனைத்து நிர்மாண பணிகளையும் முன்னெடுத்துள்ளனர். இவை அனைத்தையும் கருத்திற்கொண்டு எதிர்காலத்தில் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் அமைச்சரவைக்கு அண்மையில் கூறினார். இந்த திட்டத்தை நிறுத்துவதில்லை என இந்த திட்டத்துக்கு பொறுப்பாக உள்ள சீன நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அதனை அவர்களிடம் கேட்க வேண்டும். இந்த திட்டம் தொடர்பில் சுற்றாடல் அறிக்கை கிடைக்காவிடின் திட்டத்துக்கு அனுமதி வழங்க மாட்டீர்களா? அதில் பிரச்சனை உள்ளதாகவே எனக்கு தெரிகிறது. அது இடம்பெற முடியாது. சுற்றாடல் அறிக்கை பெறவில்லை என பிரதமர் தெளிவாக கூறினார். பிரதமர் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் ராஜித்தவிடம் இது குறித்து கேளுங்கள். திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதா? அதுவாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது நிர்மாண பணிகள் இடம்பெறுவதில்லையா? அது நிறுத்தப்பட்டுள்ளது என்றே நான் கூறினேன். எனினும் கொழும்பு துறைமுக நகரம் எனப்படும் போர்ட் சிட்டியின் நிர்மாண பணிகள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. කොළඹ පෝට් සිටි කියලා එකක් හදනවා. ඉතින් මේක අලුතෙන් ගන්න පුළුවන් නම් හොඳයි කියලා තමයි හුඟක් දෙනෙක් හිතන්නේ. கொழும்பு போர்ட் சிட்டி என்ற ஒன்றை அமைக்கின்றனர். எனினும் இந்த திட்டத்தின் மூலம் சுற்றாடல் அதிக அளவில் மாசடைகிறது. தற்போது அது குறித்து ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அழிவு தொடர்பில் உடனடியாக மதிப்பீடு ஒன்றை செய்ய வேண்டும். சீனா கூறியதால் அச்சமடைந்து இதனை செய்வதாக கருத்தொன்றும் உள்ளது. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் அடிபணிந்து எவரும் தீர்மானம் எடுக்க கூடாது. චීනටයි ඉන්දියාවටයි අපි යටත් වෙලා කවුරුවත් තීන්දුව ගන්න ඕනේ නැහැ.